செப்டம்பர் 3 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி உக்ரைன் முழுவதுமே ஏர் ரைட் சைரன்ஸ் ஒழிச்ச வண்ணம் இருக்கு. அதுக்கான காரணம் அதிகப்படியான ட்ரோன்கள் மேசிவான அட்டாக் ஒன் ஷாட்ல ரஷ்ய தரப்பு ஏவிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. குறைஞ்சது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கலாம். 100க்கும் மேற்பட்டதான் அப்படிங்கிறது போல கணக்குகள் வந்துட்டு இருக்கு. டைம் போக போக ரிசல்ட்ஸ் வரும். வந்துச்சுன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவல்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா அதிகப்படியான தாக்குதல்கள் இன்டென்ஸான தாக்குதல்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணா ஃப்ரண்ட் லைன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ்ல அதிகப்படியான தாக்குதல்கள் இருக்கு. எந்த அளவுக்கு இழப்புகள் என்ன ஏதுங்கிறது வந்துச்சுன்னா அதுக்கு மேல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து எஸ்கலேஷன் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எஸ்கலேஷனோட உச்ச கட்டத்துல இருக்கு. பிரச்சனை முடியுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எண்ணமுமே கண்ணுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கான காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு அடுத்தடுத்து. ஆனா இதுல என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பார்த்திருப்போம். ஆண்ட்ரி பெருபி அவர்கள். ஸோ இவர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு, சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருப்போம். இந்த உக்ரைன் ஆன்டி ரஷ்யன் பாலிசிக்கு மாறினதுக்கு பேஸ்மெண்ட் சாலிடா 1991 இருந்து போட்ட ஒரு நபர், ஒன் ஆஃப் த நபர் ஹெட்டா இருக்கிறாரு அப்படின்னா பெருபின் அவர்கள் தான். அவர் பண்ண சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ ஒரு நபர் சந்தேகத்தின் அடிப்படையில பிடிச்சிருக்காங்க. அவர் விசாரிக்கும் போது அவரு ஓப்பனா ஒத்துக்கிட்டார். கோர்ட்டுக்கிட்டையும் சரி மீடியா கிட்டையும் சரி சஸ்பெக்ட பிடிச்சி என்னப்பா நீ தான் பண்ணிக்கிறேன்னு விசாரிக்கும் போது ஆமா நான் தான் பண்ணேன், ஆமா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது போல விக்டரோவிச் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ அவர் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட நீ போர் கைதியா கொடுத்துருங்க, ரஷ்யா கிட்ட ஒப்படைச்சிருங்க, இந்த மாதிரி ரஷ்யாவோட இதுல நீ ஒப்படைச்சிருங்க, ரஷ்யா கிட்ட நீங்க என்ன பேசி பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லாது. இவர் உக்ரைனோட ஒரு சிட்டிசன் தான். என்னது இது திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படிங்கிற இருக்கு. ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னா, என் மகனை கொன்னுட்டாங்க, என் மகன் செத்துட்டான், என் மகனை போய் நான் பார்க்கணும், அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி தான், நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க, நான் அவங்க கையில காலில் விழுந்தாது நான் போய் என் பையனை பாத்துக்கிறேன், இறந்த உடலை நான் கண்டுபிடிச்சு பண்ணிக்கிறேன், அதனால நீ ரஷ்யா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கறது பண்ண அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. சரி ரஷ்யா உன்னைய கன்வின்ஸ் பண்ணாங்களா, இந்த மாதிரி உடல் எங்க கிட்ட இருக்கு, உங்க பையனோட உடல் எங்க கிட்ட இருக்கு, நீங்க இது மாதிரி இந்த நபரை கொண்டுருங்க இன்னார, அதனால நான் உங்களுக்கு இப்படி தரோம்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணாங்களா, வேற ஏதாவது செஞ்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் தான் கொண்டேன். அதுக்கான காரணம் எனக்கு பர்சனலா கோபம், பயங்கரமான கோபம். ஏன்னா நம்ம நாடு நாசமா போனதுக்கான காரணம் இந்த பொன்மொழிகள்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இந்த ஆளுதான் என் பக்கத்துல தான் நின்னாரு, திடீர்னு கோவம் வந்துச்சு, துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டு போட்டேன் அப்படின்னு டப்புன்னு பேசிட்டாரு. அவர் பாட்டுக்கு ஓப்பனா ஒத்துக்கிட்டான், ஆமா நான் தான் செஞ்சேன், ரஷ்யாட்ட ஒப்படைச்சிருப்பா, உனக்கு வேலை முடிஞ்சு எனக்கு வேலை முடிஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலா பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு போறாரு. ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு ரஷ்யாவோட சம்பந்தப்படுத்தல எதுவுமே பண்ணல. ரொம்ப பொஸ்குன்னு போயிருச்சு. வேற நாடு எதுவும் கை காட்டலாம் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ உக்ரைன் என்ன முடிவு எடுக்க போறாங்க, இவங்க என்ன கோர்ட்ல போட்டு தண்டிச்சு ஜெயில போடலாம் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா யோசிச்சு ஜெயில போட்டா ஜெயில இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஃப்ரண்ட் லைன் போறியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஃப்ரண்ட் லைன் போறேன் அப்படிங்கிறது போல போயிட்டாருன்னா, ரஷ்யா இந்த வழியில வரேன் எப்படி வருதுன்னு சொல்லு அப்படிங்கிற இவர் அப்படியே நேரம் அப்படி போய்க்கலாம். ஒண்ணு அப்படி கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு, ஒரு 5-6 மாசம் ட்ரைனிங் கொடுக்கறது எடுத்து அதெல்லாம் ட்ரைனிங் ஆட்டும் போனாங்கன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு போனா டக்குன்னு ரஷ்யாவை கூப்பிட்டா ரஷ்யா கூட்டிட்டு போயிடுவாங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லைன்னா உக்ரைனுக்கு யாராவது மிக முக்கியமான ஒரு நபர் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க வேணும்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு இவரை வாங்கிக்கலாம், ரஷ்யாவுக்கு விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம். ஏன்னா இவருக்கெல்லாம் பண்ண ஹீரோ அவார்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஈவில பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிக்கிறாரு அப்படின்னா இவர் கொண்டாட வேண்டிய ஒரு நபர் தான் இருக்கும். மற்றபடி இவர் பாத்தீங்கன்னா செலவு வச்சா ஆச்சரியப்படுறதுக்குள்ள வருங்காலத்துல. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ ஒரு மிக முக்கியமான நபரை சுட்டு கொண்ட அந்த நபர் கைதாயிருக்கிறாரு, உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கான முடிவுகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது அதாவது இந்த ஒரு செய்தியை கேட்டீங்க அப்படின்னா ரஷ்யர்களுக்கு சந்தோஷமா இருக்குதோ தெரியல, அதை விட இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே இந்த ஒரு இமேஜ் பாத்துங்க. சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் வேலரி கிராசிமோ அவர்கள், ரஷ்யாவோட சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப், அவர் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாரு உட்காந்து. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல முன்னேறி இருக்கிறோம், என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த டார்கெட் வச்சிருக்கோம், எந்த பகுதி வரைக்கும் முன்னேறுவோம் அப்படிங்கிற போல பேசிட்டு இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த சம்மர் கேம்ப்
அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது நம்மளுக்கு வேண்டாம், அதை விட்டுருங்க. பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கு, அதை பாத்தீங்களா? அதோட அந்த இமேஜோட ஒரு பெரிய சைஸ் இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். சைடுல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பார்க்கும்போது என்ன தெரியுது? ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா ரஷ்யா அந்த பகுதிகள்லாம் பிடிக்க போறாங்க, அதெல்லாம் அவங்களோட பகுதிகள்னு கிளைம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இதுல கிரீமியா, டொனஸ்க், லுகான்ஸ்க் மட்டுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, இந்த ஜாப்ரஸ்யா மட்டுமே அவங்களோடதுன்னு சொல்லல, பெருசன் மட்டும் சொல்லல. மிக்கோலைவ் பகுதியும் ஒடசா பகுதியும் ரஷ்யாவோடதுதான் அப்படிங்கிறத விட இந்த கிராசிமா அவர்கள் இமேஜ் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நேரா டிரான்சிஸ்ட்ரியா வரைக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது போல வரைஞ்சு வச்சுக்கிறாரு. ஸோ ரஷ்யா டுவர்ட்ஸ் ஒடசா அது வரைக்கும் சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அதாவது மெத்வதே அவர்கள் இருந்தாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கா வரைக்கும் எங்களுக்கு தான், ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பார்க்கா அது வரைக்கும் எங்களுக்கு தான், நான் வந்து சொல்லான்னு ஆச்சரியப்படல. புட்டின் அவர்கள் இருக்கிறதுனால ஒரு வேளை பேசி ஏதாவது ஏமாத்தி இந்த 4 ஒப்லாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறவங்கள யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் தெளிவாக தான் இருக்கிறாங்க. பெல்லோசா அவர்கள் நல்லா கரெக்டாக பேசி கன்வின்ஸ் பண்ணுறாரு போல தெரியுது. ஸோ டுவர்ட்ஸ் ஒடசா ரஷ்யாவோட ஆப்ரேஷன் இருக்கும், அது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அப்பதான் பல நாடுகளுக்கும் நன்மை வைக்கும். ஏன்னா இந்த கருங்கடல் தியா ஃபசாவில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் வர்த்தகம் பண்றதுக்கு நம்மளுக்கு சௌரியமா இருக்கும். அவங்களே வச்சுக்கிட்டா அது தப்பு கிடையாது, அவங்களே வச்சுக்க வேண்டியதுதான். இல்லை மேற்கு நாடுகள் வச்சுக்க போறாங்க. ஏன்னா அதான அமெரிக்கா வந்து ஃபியூச்சர்ல உக்ரைனோட பகுதிகள் எது எதுன்னு இருக்கோ எல்லாத்தையும் பிரிச்சுக்கணும் அப்படிங்கோல இருக்காங்க. ஸோ அது போல இப்போ இந்த மேப்பை பார்க்கும்போது இந்த மேப்புக்கு ஏற்றபடி ஒன்னு அலாஸ்கால ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும் இல்லையா? அது வரைக்கும் சண்டை நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் அது வரைக்கும் சண்டை நடக்க போகுதுன்னா அப்ப எஸ்கலேஷன் இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. உக்ரைன் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்ன எதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சண்டை பிடிக்க போறாங்களா என்ன எதுக்கு பார்ப்போம். ஸோ அதுபோல நீண்ட நாளுக்கான ஒரு போரா இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் ஒரு நாடுகளை விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. இந்த சமயத்துல தான் பெலரூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பாட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தா நடக்க இருக்கு 2025. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற எக்ஸசைஸ் இருக்குன்றத சொல்லிட்டாங்க. இந்த சிஎஸ்டிஓ நாடுகள்லாம் சேர்ந்து அங்க பிராக்டிஸ் பண்ண போறாங்க, பயிற்சி எடுக்க போறாங்க. இதுல ஜெனரல் ஸ்டாஃப் தரப்பு இந்த சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் பெலரூஸ் இருப்பாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு கேட்டுக்கிறாங்க பவேல் அவர்கள் கிட்ட, எங்க இந்த மாதிரி ஏதோ ஆயுதம் சோதனை பண்ண போறீங்களாமா, பெலரூஸ் வந்து லான்ச் பண்ணி சோதனை பண்ணிடுவீங்களா, அந்த மாதிரில ஏதாவது டெஸ்ட் பண்ணுவீங்களா ஆயுதத்தை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, இது ஒரு ட்ரில்லு தான், நாங்க பிளானிங் தான் பண்ணுவோம். அதாவது இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அடுத்த கட்டமா என்ன, இது போல சொன்னா எத்தனை நேரத்துல ரெடி ஆகுதுன்னு ஒரு பிளானிங் தான் செய்ய போறோம். அதை வச்சு ஒரு பிராக்டிஸ் தான். அது உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்த விதமான ஒரு ஆயுதம் தான் இது. அதையெல்லாம் நாங்க சும்மாலாம் பயன்படுத்தி டெஸ்ட் பண்ண மாட்டோம். அது நம்மளுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அது கேடு விளைவிக்கும், அதெல்லாம் செய்ய மாட்டோம். பட் அது எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி தயார் பண்ணலாம், எமர்ஜென்சி கேசஸ்ல எப்படி ரெடி ஆகலாம் அப்படிங்கறதான் சோதனை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோமே தவிர லான்ச் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படி இல்லை இல்லை அப்படின்னு மெத்தனமா பேசிட்டு போற நபர்களுக்கு முன்னாடி இது உலகத்துக்கே அச்சுறுத்தலான ஒரு விஷயம், அப்படிலாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி நாங்க செய்யவும் மாட்டோம்னு எவ்வளவு வந்து ஒரு பெலரூஸ் வந்து அணு ஆயுதம் இருக்க வேண்டிய நாட்டுல பெலரூஸும் ஒரு நாடு தான், அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாங்க பாருங்க, இந்த அளவுக்கு பேசுறாங்க. அதை விட்டுட்டு அணு ஆயுத சைட்லயே போய் அட்டாக் பண்றது எல்லாம் சில நாடுகள் வேலை செய்யறாங்க. அதை விட்டு இது போல செய்யக்கூடாது அப்படிங்கறதை கூட கொஞ்சம் பேசும்போது கூட எப்படி பேசுறாங்க பாருங்களேன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா பெருமளவுல போர் செய்ய போறாங்க. இப்ப ஜப்பான் எக்ஸைஸ் வேற நடக்குது, ஒருவேளை மேல இருந்து டபக்கு நெட்டி குச்சிருவாங்களா அப்படிங்கிற அச்சமும் இருக்கு. இல்ல டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் புடானா அவர்கள் சொல்லியிருந்தார், மாபெரும் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற புடானா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இது போல ஒண்ணு மேல இருந்து வருவாங்களா, ரஷ்யா ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிப்பாங்களா, இல்ல ஒடசாக்கு போய் ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணிடுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது உக்ரைன்ல ஆள் பற்றாக்குறை இருக்கு, ஆளையும் வளைச்சு பிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த ஆள் பிடிக்கிற வண்டி பிடிச்சிட்டு போனாலும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இடம் வேணும். ட்ரைனிங் கிரவுண்ட் எல்லாம் வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து அடிச்சிடறாங்க இல்லையா, ஸோ அதனால இப்ப அண்டர் கிரவுண்டுக்கு ட்ரைனிங்கை மாத்திட்டாங்க. இப்ப அதையும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாவது விட்டுறலாம் இல்லையா. ஏன்னா இந்த இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல்லாம் போகும், இவங்க வச்சுக்கிறது வெறும் அது உடன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஃப்ளோர் கூட இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு தான் தெரியுது. இந்த இடத்துலலாம் வந்து பண்ண ஈஸியா அவங்க அடிச்சிருவாங்க. டபுள் டேப் மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா இழப்புகள் ஏற்பட்டுரும் இல்லையா. இதையும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல அந்த ஒரு பிஆர் ஸ்டண்ட் மாதிரி தான், அண்டர் கிரவுண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், அண்டர் கிரவுண்ட்ல ட்ரைனிங் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது போல இதெல்லாம் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதோட வீடியோ இதெல்லாம், இது எந்த இடத்துல இருக்கு,
இந்த மாரி எங்க கட்டமைச்சுட்டு இருக்காங்க. இப்படிங்கிறத வந்து பார்த்தா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது அங்க இருக்கிற இமேஜஸ்லாம் ஷேர் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது, சும்மா இருக்கிற இடத்த இங்க இன்னும் ரஷ்யா அடிக்கலையா? நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? இங்க இது போல ஒரு ட்ரெய்னிங் நடக்குது இல்லையா? இங்க வந்து அட்டாக் பண்ணணுமா இல்லையா? அப்படிங்கிற போல வம்படியா ரஷ்யா கிட்ட கேட்டு வாங்கி அட்டாக் வாங்கிக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் ஆனா இப்போ ட்ரெய்னிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல பண்ண முடியல. அண்டர் கிரவுண்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னாச்சு? இப்ப ரஷ்யாவோட ட்ரோன்கள், மிசைல்கள தடுக்க முடியல. உக்ரைன் திணறாங்க. இழப்புகள் பெருமளவுல இருக்கு. தடுக்கிறதுக்காக இதுக்கு மேல வாழ்றதே உக்ரைன் அண்டர் கிரவுண்டுக்கு போயிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள், பதட்டங்கள், பயங்கள் இருக்கு. ஏன்னா, போர் தொடர்ந்து நடக்குதுன்னா, கண்டிப்பா அடுத்தது அதான் நடக்கும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.